ஹே காய்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கீ ரைஸ். இந்த கீ ரைஸ் சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களும் என்னென்னு பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் 200 கிராம்ஸ், ஆனியன் 2, கேஷ்யூ நட்ஸ், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கிரீன் சில்லி 6, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ், கோகோனட் மில்க், கீ 4 ஸ்பூன், சால்ட், ஆயில், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் வந்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கேஷ்யூ நட்ஸ் அதில் வறுத்தெடுத்து தனியாக வச்சிடுறேன். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலைலாம் சேர்த்துக்கிறேன், ஏலக்காய்லாம். அதை நல்லா இப்போ வதக்கிக்கோங்க. இப்போ நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ ஒரு 6 பச்சை மிளகாவை நடுவில் கீரி போட்டு இருக்கேன். அதை நல்லா இப்போ வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம காரத்துக்கு எதுவும் சேர்க்கலை, அதனால நீங்கள் எத்தனை பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி நம்ம அந்த ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் 2 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கிறதுனால 1 கிளாஸுக்கு 1.5 அப்படின்னு நான் 3 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க, தேங்காய் பால் சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியில் உப்பு பார்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. இதில் காரம் எதுவுமே இல்லை. அந்த காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா தான் சேர்க்குறோம், பிகாஸ் நம்ம இதில் எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலை. கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் குக்கரை மூடி வச்சிடுறேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். விசில் வரல அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டுருங்க. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இதுக்கு நீங்கள் சிக்கன் கிரேவி, குருமா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை கிரேவி அந்த மாதிரி. இப்போ நம்ம மேலே வறுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸை இதில் சேர்த்துட்டு நல்லா மேல் டாப்பில் கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உடஞ்சிரும். கொரியாண்டர் லீவ்ஸும் கொஞ்சம் மேலே சேர்த்துட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸில் எடுத்துருங்க, இல்லைனா கீழே அடியும் பிடிச்சிரும். இதில் அடி பிடிக்கல பார்த்தீங்களா? ஸோ சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.